ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போறோம். நான் வீட்ல என்ன இன்னைக்கு செஞ்சேன், இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அது என்ன ஃபுட், எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் நீங்க பார்த்தாலே தெரியுது நான் வந்து வெளில போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. எஸ், அவுட் ஆஃப் சென்னை தான் நான் போயிட்டு இருக்கேன். எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு இருக்கேன். ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எதெல்லாம் ஷூட் பண்ண முடியுமோ, எதெல்லாம் கவர் பண்ண முடியுமோ நான் இன்னைக்கு இந்த vlogல ஆட் பண்ண ட்ரை பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போய் இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபெப்ரவரி மந்த் எடுத்த வீடியோ. ரொம்ப பெரிய சாரி கேட்டுக்கிறேன். சாரி பிகாஸ் ஃபெப்ரவரி எடுத்த வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். நான் இதை மறந்துட்டு இருக்கேன் நடுவில் அப்லோட் பண்ணுறதுக்கு. நான் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து ரிசப்ஷன் கிளம்ப போகிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு மார்னிங் வந்து வெங்காய சட்னி தோசையோட விட்டாச்சு. பால் காய்ச்சி வச்சுருந்தேன். கிச்சன் வந்து கொஞ்சம் கச்சா முச்சான் தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மதியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சிடலான்ட்டு சோயா சங்க்ஸ் வெஜிடபிள் கிரேவி செய்யலாம்னு நினச்சேன். ஸோ தட் நான் போனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து நைட் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு நான் மட்டும்தான் போக போகிறேன். ஷர்வினும் என் ஹஸ்பண்டும் வரப்போகிறதில்ல. என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்துச்சு. அண்ட் வந்து ஷர்வின் உடம்பு சரியில்லை. ஒரே நாளில் போயிட்டு வந்து அலண்டு போய் கோல்டெல்லாம் வச்சு வேண்டாம், அலண்டுருவான் குழந்தை, தேவையில்லாமல் ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்க வேணான்னு குழந்தைய விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். எப்பவுமே சோயா சங்க்ஸ் என்ன பண்ணால் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடணும். அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் ஸ்க்வீஸ் அவுட் பண்ணி எடுத்துறது நல்லது. இல்லைன்னா அந்த சோயா சங்க்ஸ்க்குனே ஒரு ஸ்மெல் இருக்கும், அது நல்லா இருக்காது டிஷ்ஷில். ஸோ அந்த மாதிரி நான் வந்து வேக வச்சு அந்த தண்ணியை வந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஒரு பேனில் விட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறேன். வேறு எந்த தாளிப்பும் நான் அதில் சேர்க்கலை. நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி நான் அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கிரேவி டைப்பில் இருக்க போது டிஃபன், புலாவ், ரைஸ் ஐட்டம்ஸ் இல்லை ஒயிட் ரைஸில் கூட போட்டு சாப்பிடலாம். எல்லா விதமான ரைஸ்க்கு சேர்த்துக்கலாம், டிஃபனுக்கு சேர்த்துக்கலாம், எல்லாத்துக்குமே இது நல்லா போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் செய்ய போகிறேன். வெங்காயம் வந்து நல்லா நம்ம சுருள வதக்கிட போகிறோம். வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிக்சட் வெஜிடபிள் கிரேவி செய்யும்போது சோயா சங்க்ஸோடு சேர்த்து காலிஃப்ளவர் சேர்த்திங்கன்னா அப்பா அட்டகாசமாக இருக்குங்க. பட் நான் வந்து தைராய்டு இருக்கனால காலிஃப்ளவர் சேர்த்துக்கக்கூடாது, அதனால நான் சேர்த்துக்கல. பட் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா காலிஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா சுருள வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் நல்லா பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 பெரிய பெங்களூர் தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லை மீடியம் சைஸாக இருந்தாக்கா 3 பெரிய பெங்களூர் தக்காளி சேர்த்துக்கோங்க. நாட்டு தக்காளி இதுக்கு நல்லா இருக்காது, பெங்களூர் தக்காளி தான் நல்லாயிருக்கும். அதை சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா சுருள வதங்கிறதுக்காக நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா சுருள வதங்கட்டும். வதங்கிறதுக்கு நம்ம டைம் விட்டுருவோம். வெங்காய தக்காளி நல்லா சுருள வதக்கணும் அப்படின்றதுக்காக நான் க்ளோஸ் பண்ணி வதக்க போகிறேன். ஸோ தட் நமக்கு வந்து சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் நான் வந்து நடுவில் வதக்கிட்டேன். பாருங்கள், நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு வெங்காயம் தக்காளிலாம். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா தேவையான மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்புலையும் எந்த கரம் மசாலா பவுடர் பொருட்களும் சேர்க்கல. நான் கரம் மசாலா பவுடராகவும் சேர்க்க போகிறதில்ல. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அதில் வந்து காரம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடரோ இல்லை காஷ்மீரி சில்லி பவுடரோ சேர்த்துக்கலாம். நான் தனியா பவுடர் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஒரு வதக்கி விட்டுருவோம். எப்பவுமே இந்த மாதிரி கிரேவி ஐட்டம் செய்யும்போது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிஆர் மசாலா பவுடரில் சன்னா மசாலா பவுடர் வருது பாருங்கள், அதை நான் ஆட் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கரம் மசாலா பவுடரை விட எனக்கு இந்த பவுடர் ஆட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்களேன். எனக்கும் எம்டிஆர் மசாலா பவுடருக்கும் எந்த ஸ்பான்சரும் கிடையாதுங்க, எனக்கு பர்சனலாக பிடிக்கும், அதனால சொல்கிறேன். 1லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எம்டிஆர் சன்னா மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நல்லா நம்ம இதை வந்து சுருள வதக்கிடுவோம். அப்பா மணக்க எனக்கு அதை செய்யும் போதே டேஸ்ட் வந்துச்சுங்க. நான் இது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே எனக்கு வந்து அப்பா அதை வந்து நினச்சி பார்க்க முடிஞ்சுது. ஒரு குட்டி உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குட்டியோண்டு முருங்காவை வந்து ஒரு 4-5 பீசஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த எண்ணெயோட அந்த மசாலா பவுடரோடு சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கும் முருங்காவும் ஒரு 2-3 வதக்கணும்னா டேஸ்ட் வந்து இன்னும் அதிகரிக்கும், இன்னும் ருசியாக இருக்கும். 2-3 வதக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் மூடி போட்டுடலாம். ஒரு அரை நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் அப்படி வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேவையான மசாலா என்ன அரைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ரொம்ப பெரிய மசாலாலாம் இல்லைங்க. முழு முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க. குட்டி மூடி தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வழுன்னு பேஸ்ட் ஆட்டம் அரைச்சிட்டு வந்துடுங்க.
அதை நம்ம சேர்த்தோன்னா இன்னும் நல்லா ரிச்சாக திக்காக உங்களுக்கு கிரேவி கிடைக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா சோயா சங்க்ஸ் எப்போ சேர்த்தாலுமே என்ன செய்யும் அப்படின்னாக்கா, அந்த குழம்புல இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து அந்த சோயா சங்க்ஸ் இழுத்துக்கும். ஸோ கிரேவி வந்து திக்காயிரும். ஸோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி சோயா சங்க்ஸ் கிரேவி ஆட் பண்ணும்போது, கிரேவியாக செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸ் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த முருங்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கிடுச்சு. அந்த முருங்காய் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும், நான் சொன்ன மாதிரி இந்த சோயா சங்க்ஸ் வந்து தண்ணியை இழுத்துக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கிளாஸ்லேருந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த முருங்காய் உருளைக்கிழங்குலாம் வதங்கி வெந்து வரட்டும். அதுக்கு ஒரு 2லேருந்து 3-4 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், நல்லா தலபுலன்னு கொதிக்குது. முருங்காய் உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். சப்போஸ் காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறதா இருந்தாக்கா ஏற்கனவே நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு தான் எடுப்பீங்க இல்லையா, காலிஃப்ளவரும் சீக்கிரம் வெந்துடக்கூடிய காய் தான். அதையுமே என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதங்கிறதுக்கு வேகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோயா சங்க்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ நான் காலிஃப்ளவர் ஆட் பண்ணாதனால டைரெக்டாக நான் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம். ஸோ நல்ல ஒரு வதக்கி விட்டுருங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா, நல்லா வழுவழு நம்ம வந்து தேங்காய் முந்திரி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு தண்ணியாக இருந்தால் தான் அந்த சோயா சங்க்ஸ் அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சோயா சங்க்ஸ் வந்து ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கட்டும், இந்த காரம்லாம் இறங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த சோயா சங்க்ஸ் கடிக்கும் போது அதுக்குள்ளேயும் அந்த காரம்லாம் இறங்கியிருக்கணும் இல்லையா, அதனால நான் வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டேன். கொஞ்சம் தண்ணி இழுத்துக்கிச்சு பாருங்கள் அதுக்குள்ளே. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துடலாம். அண்ட் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிட்டு மூடும்போது பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள். டக்குன்னு தண்ணியெல்லாம் அது குடிச்சிடும், தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புண்டு. பார்த்து ஜாக்கிரதையாக செய்யுங்க. அண்ட் முந்திரி பருப்பும் வந்து கொஞ்சம் கிரேவியை வந்து இன்னும் திக்காகும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ஆட் பண்ணுங்கள். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றிட போகிறேன். ஸோ முந்திரி பருப்பு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பை வந்து நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து ஜாக்கிரதையாக சேர்த்துக்கோங்க. நிஜமாவே பார்ட்டி டைமில் இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள். புலாவ், ரைஸ், பிரியாணிஸ், எல்லா விதமான இடியாப்பம், ஆப்பம், கல்தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஃபுல்கா எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட கூட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுருவோம். நம்ம அந்த உப்பு, காரம், தேங்காய், முந்திரி எல்லாம் கலந்து அப்படியே சேர்ந்து கொதிச்சு வரட்டும். அப்பா தலபுலன்னு கொதிக்கிது, அப்படியே மணக்க வாசனை வந்துச்சுங்க. எனக்கு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அப்படின்ட்டு நாக்கில் எச்சு ஊற பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிஜமாவே நான் செஞ்சேன் அப்படின்றதுக்காக சொல்லலை, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அந்த கொதிக்க ஆவி பறக்க இருக்கும்போது அப்படியே மேலாப்பில் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு கிளறு இறக்குனீங்கன்னா அப்படி இருக்கோங்க அட்டகாசமாக. அவ்வளோதாங்க, நம்ம ஒரு கிளறிட்டோம். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலாப்பில் ஒரே ஒரு குட்டி டீஸ்பூனில் அப்படி நெய் விட்டுட்டு டக்குன்னு மூடிடுங்க. அது நம்ம வந்து பார்ட்டி டைமில் சர்வ் பண்ணும்போது திறக்கும்போது அந்த நெய் வாசனையோட சூப்பராக இருக்கும். நான் அந்த உருளைக்கிழங்கு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கீழே விழுந்துட்டே இருக்கு. ஸோ முருங்காய், சோயா சங்க்ஸ், உருளைக்கிழங்குலாம் சேர்த்து கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. இது நான் மதியானம் ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட்டுட்டு ஷர்வினை எப்படியோ சமாளிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட தள்ளி விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது, அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் மதியானம் லஞ்ச் செஞ்சு. நீங்கள் இதை வீட்டில் சமைச்சு பார்த்து ருசிச்சு பார்த்து சொல்லுங்கள். சமைச்சிங்கன்னா எனக்கு பிக்சர் அனுப்பவும் மறக்காதீங்க. மெயில் ஐடி என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க அந்த டிஷ்ஷு. ஷர்வின் வந்து விளையாடிட்டு இருந்தார். அவர் வந்து பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காரு. என்ன பிரிட்ஜ் கட்டியிருக்காருன்னு நான் கேட்குறேன். அவருக்கு வந்து அது பிரிட்ஜுன்னு சொல்ல தெரியல. ஷர்வின் கட்டி வச்சிருக்க பிரிட்ஜ் இதுதான். பிரிட்ஜுக்கு கீழே வாட்டர் பாட்டில்லாம் சப்போர்ட் கொடுத்துருக்குறாரு. இது என்னதுன்னு கேட்டால் பிரிட்ஜுன்னு சொல்ல தெரியல குழந்தைக்கு. அடியில் டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் அதெல்லாம் கொடுத்து. என்னதுப்பா அதெல்லாம்? சரி, என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்க? என்னது இது? சரி, என்னது இது? பேர் என்னது? என்னது? ஸோ ஷர்வினை விட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் பாண்டிச்சேரிக்கு. ஸோ பாண்டிச்சேரி வந்து சேர்ந்துட்டேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி வந்துட்டோம். நான் இன்னும் இயரிங் மாட்டல. லாங் டிரைவ், லாங் இயரிங் போட்டால் காது வந்து பெருசாகிட போகுது ஹோல்ஸ் அப்படின்றதுனால நான் போடலை. நான் இயரிங் போட்டு அவ்வளோதான். இப்போ ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போக வேண்டியதுதான்.
ஸோ ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு முடிஞ்சால் நான் ஷூட் பண்ணுறேன். என்ன நடக்குது, எங்கே போகிறேன் அப்படின்றதெல்லாம் முடிஞ்சால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாண்டிச்சேரிக்குள்ளே இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி சொல்ல போனோம்னா என் அக்காவுடைய ஹஸ்பண்டுடைய ஊர் வந்து இதுதான். எங்கள் அம்மாவுடைய நேற்று வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கடலூர் தான். ஸோ கொஞ்சம் நம்ம அம்மாவுடைய ஊர் பக்கத்துலலாம் வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள், அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. சரி வாங்க என்னதான் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். நாங்கள் ஏர்லியராக கிளம்பிட்டோம். பிகாஸ் ரிட்டன் வேறு சீக்கிரம் வரணும்னு. லெஃப்ட்டில் இருக்கிறது 2 பேருமே என்னுடைய சிஸ்டர்ஸ், அக்கா அண்ட் என்னுடைய தங்கச்சி. 3 பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தோம். கொஞ்சம் கலர் தான் டிஃப்ரென்ஸ். பாருங்கள், இது February month நடந்த வெட்டிங். இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு வாட்டி சாரி சொல்லிக்கிறேன். அண்ட் என்னுடைய பிரதருக்கு, என்னோட தம்பிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணவும் மறக்காதீங்க, ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லையும் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், டாடா, பாய்.